இந்தியன் தள்ளு வண்டி கடை அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. முன்னாடி $1 பார்லிஜி பிஸ்கெட்டு. வாய்க்குள்ள ஒரு தீபாவளியே நடக்குது. ஒரு ஃப்ளவர் அங்கே சிக்கன் லெக்குன்னு நினச்சிட்டேன். அந்த பூ தாங்க இங்கேயும் இருக்குது பாருங்கள், ஆர்டி சோக்குன்னு. நமக்கு தான் இது என்னன்னே தெரில. என்னது ஆர்டி சோக்குன்னா என்னென்னு கேட்டால் அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க இதுக்குள்ளே இருக்கும் பாருங்கன்னு. அங்கேயும் காட்டினாங்க, இங்கேயும் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $89. காரு நியூயார்க்குன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆமாங்க, லைட்டாக ஃபோன் பப்ளி டெக்ஸ்டர் இருக்குது. 8.5 ப்ளஸ் டேக்ஸ் வந்து 0.75 பே பண்ணிடுறோம். மக்களே இங்கே பாருங்கள் வந்து சேர்ந்துட்டோம். எம்ஆர்டிலேருந்து வர வழியிலலாம் உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டே வெளியெலாம் காட்டிட்டு வந்தேன். கூகுள் இருக்கிறதெல்லாம் காட்டினேன். அப்புறம் அந்த T-Mobile காட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வர வேண்டிய இடத்துல வந்தாச்சு. இதுதான் செல்சி மார்க்கெட்னு போட்டுருக்காங்க. இது என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடேரியன், சீ ஃபுட்டு, பேக்கரி ஃபுட்ஸு, சீஸ் அண்ட் மில்க்கு, ஜெலாட்டோ, ஐஸ்கிரீம், காஃபி. என்ன இது சர்வராட்ட சொல்லிகிட்டு இருக்கேனா இவ்வளோ இருக்குன்னு. சரி வாங்க உள்ளே போகலாம். எல்லாமே இருக்குது ஓகேங்களா. எல்லாத்தையும் போய் பார்ப்போம். என்ன ப்ரைஸில் இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸு இல்லை சாக்லேட்ஸ் எதாவது வாங்கினா இங்கே வாங்கிக்கலாம். உள்ளே போவோம். இங்கே பாருங்க எக்கச்சக்கமாக இருக்குது. நேஷ்னல் பிஸ்கெட் கம்பெனி அப்படின்னு போட்டிருக்கு. நியூயார்க் சிட்டி சூப்பராக ஓடிச்சிருக்காங்க. செல்சி மார்க்கெட் பாஸ்கெட்ஸு, அப்புறம் செல்சி மியூசிக் ஹாலு, பிளாக் சீட் பேங்கிள், பிளாக் அண்ட் க்ரீம் லைன், சோட்டே மியா இப்படின்னு நம்ம எதுவுமே கேள்விப்படாதான் இருக்குது. நிறைய சாண்ட்விட்சு, பியரு ஓகே, சீல்டு மில்லு, ஹீட் அண்ட் மிஸ்ட்டு, சாண்ட்விச் பேக்கரி, இதுமாதிரி நிறைய கடைகள் உள்ளே இருக்குது போல் சரிங்களா. இது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. இது உள்ள வந்து இவ்வளோ விஷயங்களும் இருக்குது போல். எல்லாத்தையும் போய்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், சாக்லேட்லேயே வந்து இந்தமாரி குரங்கே பண்ணி வச்சுருக்காங்க. காரு நியூயார்க்குன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. சாக்லேட் பாருங்கள் ஒன்று ஒன்று செம்மையாக இருக்குது. மைசூர் பாக் காட்டும் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். கட்டி கட்டி கட்டியாக இருக்குது. செம்மையாக இருக்குது போலையே. இது 5 ஸ்டார் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள் விதவிதமாக டிசைன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஐஸ் கியூப் மாதிரி பாட்டில் மாரிலாம் போட்டு சூப்பராக இருக்குது. வா எவ்வளோ பெருசு பாருங்க. சாம்பியன் பாட்டில் மாதிரி. பயங்கரமாக இருக்குங்க இந்த கேக்கெல்லாம் பாருங்களேன். இங்கே இருக்க நம்ம பார்க்காத கேக்காக இருக்குது. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் பீனட் பட்டர் போட்டு வச்சுட்டாங்க மேலே. கலரே ஒரு மாதிரி கொஞ்சம் வெட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா நம்ம ஊரில் ஸ்வீட்லாம் பண்ணும்போது நெய்யெல்லாம் ஊற்றிடுவாங்க இல்லைங்களா. அப்படியே சைடெல்லாம் அப்படியே நெய்யாக வழியும் பாருங்க. அந்த மாதிரி இருக்குது. ஒன்று சாப்பிட்டாலும் சும்மா நச்சுன்னு இருக்கும் போல் செம்மையாக வச்சா. சீட் ப்ளஸ் மில்லுன்ற கடையில் தான் இருக்கும். ஹல்வானே போட்டிருக்காங்க பாருங்கள். ஹல்வான்னு போட்டிருக்கு. தஹினி போட்டிருக்கு ப்ளஸ் ஐஸ்கிரீம் போல். இது தஹினி ப்ளஸ் ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க. எந்த ஊர் ஃபுட்டாக இருக்குன்னு தெரியல. பாருங்க இவர்கிட்ட இப்போ வந்து வாங்கியிருக்கோம். இவர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாருன்னா பிஸ்தாச்சியோ நல்லா இருக்கும்னாரு. ஓகே பிஸ்தாச்சியோ நல்லா இருக்கும். ஓகே ஓகே தேங்க்யூ நம்ம நமஸ்தேன்றாரு. ஓகே இங்கே பாருங்க பிஸ்தாச்சியோ வந்து வாங்கியிருக்கோம். இன்னொன்று வந்து சாக்லேட் பிஸ்தாச்சியோ நல்லா இருக்கும். இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. சின்னமன் அது இதுன்னு ஆல்மண்டு எல்லாமே இருக்குது.
இந்த ஸ்லைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காட்டின எல்லா சோப்பு கட்டியாட்டம் வந்து பாருங்கள். அதோட ப்ரைஸ் வந்து $8 ஓகேங்களா. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதாவது அல்வா மாதிரி போட்டிருந்தாங்களா, அதனால் எனக்கு ஆசையை தூண்டி விட்டுருச்சு. பே பண்ணியாச்சு. ஓகே போவோம். இங்கே பாருங்க, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டிடுறேன். இதே நார்மலாக தான் பேக் பண்ணியிருக்காரு. பாருங்க, இப்போ நார்மலாக ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே சுற்றி வச்சுருக்காரு பேப்பரில். ஓ வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், ஓ எண்ணெய் பாருங்கள், நெய் மாதிரி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சோம்பு அப்படி மாதிரி இருக்குது, செம்ம ரிச்சாக இருக்கும் போலியே. ஆமாங்க, லைட்டாக சோம்பு அப்படி டெக்ஸ்டர் இருக்குது, நல்லா இருக்கு. தாத்தாக்கு நம்ம ஊர் ஃப்ளேவர் தெரிஞ்சிருக்குது, அப்படியே பண்ணியிருக்காரு. ஆனால் 8 USD வந்து கொஞ்சம் அதிகம். ஆனால் செம்ம ரிச்சாக இருக்குது, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. பிஸ்தாச்சியோட ஃப்ளேவர், அதாவது பிஸ்தாவோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. மஸ்ட் இது நிறைய ஃப்ளேவர் இருக்குது. நமக்கு ஆனால் நேரம் இல்லை, ஜனமெல்லாம் வந்து சாப்பிட முடியாது. இன்றைக்கி தான் லாஸ்ட் நாளைக்கு நியூயார்க்கில், நாளைக்கு நம்ம இன்னொரு இடம் பறக்கணும். ஆனால் இதெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேக்கிங்கில் இன்னும் நல்லா அழகாக பேக்கிங் பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம். இந்த சைடில் பிஸ்தாச்சி ஒரு கிரன்ச் இருக்குது. சூப்பருங்க, செம்மையாக இருக்குது. அடுத்து இந்த இடத்துல பிஸாரியான்னு ஒன்று இருந்துச்சு. பிட்சரியா அப்படின்னு நம்ம முன்னாடியே அங்கே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எடுத்து வந்து இங்கே அடிக்கிட்டே இருக்காங்க. செம்ம ரிச்சாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு, அழகாக இருப்பாரு. செம்மையாக ஓடுதுங்க பிஸ்னஸ் இந்த கடையில். பாருங்க, நிறைய பேர் லைனில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது, இந்த இடமே வைப்பாக இருக்குது. செம்ம ரிச்சாக இருந்துச்சு. அந்த சோன் பப்படி மாதிரியே இருந்துச்சு. அது அல்வா மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அது சோன் பப்படி மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட்டாக இருந்தது. செம்ம ரிச்சாக இருந்துச்சு. நம்ம இதில் ஆர்டர் பண்ண பண்ணுது 5வதாக இருக்குது பாருங்கள். அந்த பெர்மிகியானா டி மெலசானே அப்படின்னு போட்டிருக்கு. அதில் எக் பிளான்ட்டு, செர்ரி டொமேட்டோ, ரிக்கோட்டா, மொசரெல்லா, பெர்மிகியானோன்னு போட்டிருக்குது. அவ்வளோவும் கலந்துருக்குது. அதில் 8.5 போட்டிருக்காங்க. சரி சாப்பிட்டு பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு நல்லா ரிச்சாக இருந்தது. எல்லாமே ரிச்சாக தாங்க இருக்காங்க. பார்க்கணும் 8.5 ப்ளஸ் டேக்ஸ் வந்து 0.75 பே பண்ணிடுறோம். சூப்பரு, நம்ம வந்து பே பண்ணியாச்சு. பாருங்க, நம்மளோட நம்பர் வந்து 48. அதனால் வெயிட்டிங்கு ஒவ்வொரு நம்பராக கூப்பிட்டுருக்காங்க. இப்போ வந்து 45 போயிட்டு இருக்குது. அடுத்து நம்ம வந்து 48 வெயிட் பண்ணுறோம். வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். 46 இது, 47 வாங்கிட்டாங்க. அடுத்த நம்பர் தான் 48. இங்கே சும்மா இப்போல அவ்வளோதான் வந்துச்சு. 48 நம்பர். நம்மளது வந்து கூப்பிட மாட்டாங்களே, போயிட்டாங்களே. 48 வரும்போது போயிட்டாங்க. போகிறாங்க. நமக்கு தான் கட்டிங் போட போகிறாங்க போல. நம்மளுக்கு தான் வந்துருக்கு போல். எடுத்து வந்து வச்சுட்டாங்க. இங்கே பாருங்க, ஒரு தடவை சூடு பண்ணி எடுத்து வந்து தராங்க. சூப்பர்ல, எவ்வளோ ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க. 48. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, வந்து விட்டது பாருங்க. நல்லா இருக்கா, செம்மையாக இருக்கா, அழகாக இருக்கா, விவரிக்க வார்த்தை இல்லை.
சாப்பிட்டா தான் தெரியும். வாங்க சாப்பிடுவோம். பாருங்க, இதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி நிறைய ரகரகமாக இருக்குங்க. இப்போ நம்ம வாங்கின ஃபுட்டு இதுதான் முன்னாடியே இருக்குது. தொட்டுக்க வந்து இந்த ஆலிவ் ஆயில் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. ஒரு இதில் இருக்குது ஷாம்பு பாட்டில் மாதிரி. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது. பாருங்க மக்களே, எப்படி செம்மையாக இருக்கா. மேலே வந்து கத்திரிக்காய் தான், அதுக்கப்புறம் அந்த க்ரீம் மாதிரி, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பெஷலான சாஸ்லாம் இருக்கும் போல் அதெல்லாம் போட்டு சூப்பராக வந்துருக்காங்க. சூடு வந்து ரொம்ப மிதமான சூடாக தான் இருக்குது. கையில் பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. கீழே விட்டுறக்கூடாது, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கு. இங்கே பாருங்க, செர்ரி டொமேட்டோன்றது சின்ன டொமேட்டோ அதெல்லாம் போட்டிருக்கு. ஓகே, மேலே சீஸை வந்து அங்கங்கே போட்டு விட்ருக்காங்க. எப்படி கடிக்குமா? வேற மாதிரி இருக்காங்க. இவன் செம்மையா இருக்கு. ஐயோ, க்ரீம் கீழே வந்து போச்சு. நல்ல வேலை ரேட்டில் வந்து சூப்பராக இருக்கு. லைட்டாக பிடிக்குது, லைட்டாக காரம் இருக்கு. செம்மையாக இருக்கு. இந்த வீட்டை சீஸ் எடுத்து இதுக்கு மேலே வச்சுட்டு நக்கிலாம். இது சீஸ் இல்லை, வேறு ஏதோ க்ரீம் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, மைல்டாக இருக்குது, சூப்பர் ஃப்ளேவர் இருக்குது, நல்லா இருக்குது. இதுமாதிரி நிறைய ஃப்ளேவர் போட்டாங்க. தினமும் சாப்பிட்டா கருவாடி நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆனால் நல்லாயிருக்கு. சூப்பர் மஸ்ட் ட்ரை. நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி தருங்க. இதுக்கப்புறம் நிறைய ஃபுட் இருக்குது, போய் பார்ப்போம் ஒன்று. இங்கே பாருங்க, நமக்கு ஏற்ற மாதிரி இது ஒன்றே ஒன்று தான் இருந்தது. 15 USDங்க. ஒன்றே ஒன்று தான் மிச்சம் இருக்குது. 15 USD. 15 USD அளவுக்கு ஒர்க்கான தெரியல. மேலே ரோஸ் நட்லாம் போட்டிருக்காங்க, ஹாம் போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா சோட்டே மியான்னு ஒரு இந்தியன் ஸ்டைலில் ஒன்று இருந்தது. அங்கே பாருங்கள், கிரிக்கெட் மட்டை, அதுக்கப்புறம் ஹிந்தி லாங்குவேஜ்லாம் இருந்தது. கத்தி ரோலு, பிஸ்கெட்டு. இங்கே பாருங்கள், அப்படியே இந்தியன் தள்ளு வண்டி கடை அதே மாதிரி பண்ணியிருக்காங்க முன்னாடி. பானிபூரிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அத்தன்டிக் இந்தியன் கிச்சன் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள். தாஹி சேவ் இருக்குங்க, 11 USD. நேற்று சாப்பிட்டாங்க தான் கிட்டத்தட்ட. இங்கே பாருங்க, நம்ம சோட்டே மியான்ற ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள இருக்கோம். இது வந்து நம்ம செல்சி மார்க்கெட் உள்ள தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த பானிபூரி, தள்ளுவண்டி கடை இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மெனுலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறது நார்த் இந்தியன் ஃபுட்டாக தான் இருக்கலாம். ஓகே, நம்ம வந்து அந்த தாலி பூரி சாப்பிடல, நேற்று மிஸ் பண்ணிட்டோம். இங்கே போன தடவை நம்ம நேற்று நைட்டு வந்து அடையாரானந்த பவன்னு சொல்லிட்டு இன்னொரு கடையில் போயிட்டு நம்ம சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. அப்படியே சவுத் இந்தியன் ஃபுட்டு அப்படியே சென்னை பாட்டு, தமிழ் பாட்டுலாம் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இது அது மாதிரிலாம் இல்லை, பட் தாலி பூரி நம்ம சாப்பிட்ணுன்னு வந்துருக்கு போல். கரெக்டாக நம்ம இன்னைக்கு கண்ணில் பட்டுச்சு. ஓகே, உள்ளே போய் நம்ம சாப்பிடுவோம். வாங்க, ஆர்டர் போட்டு. இங்கே பாருங்க, உள்ளே வந்து இந்த மாதிரி காஜு கட்லி, அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே போட்டிருந்தாங்க. லட்டுலாம் இருந்தது. அப்புறம் நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. குர்குரே, லேஸு, அதுக்கப்புறம் இந்த பார்லிஜி பிஸ்கெட் பாருங்கள். $1 பார்லிஜி பிஸ்கெட்டு. என்னடா அது அநியாயமாக இருக்குன்றீங்களா? $1 ரொம்ப அதிகம் தான் அங்கே கண்டு. மைசூர் சாண்டல் சோப் இருக்குது. டாபர் ஆம்லா, அப்புறம் ஊதுவத்திலாம் இருக்குது. சைக்கிள் பிராண்ட் ஊதுவத்தி இருக்குது. இது என்னன்னே தெரில. ட்ரை ஃப்ரூட்டு இதுமாரி போட்டிருக்காங்க. கச்சோரியா $10 அதிகம்.
பைன் சேவு, காரா சேவா? அச்சா காரா சேவு இல்லை, நான் இதையோ மறந்து போச்சே, வரமாட்டேங்குது. மிச்சர் மாரியே ஒன்று இருக்குமே, ஓம்பொடி. சரி, அது ஒன்று மட்டும் சாப்பிட்டு கிளம்பலாம். சரி, அமிதாப் பச்சனுக்கு எதிர்த்த மாதிரி உட்காந்துப்போமா? இங்கே பாருங்க, நம்ம இன்னைக்கு இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கும். சோட்டி மாயி அது போட்டிருந்தது, கரெக்டாக ஞாபகம் இல்லை, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அந்த ரெஸ்டாரண்ட் தான் இருக்கேன். இங்கே பாருங்க, மேலே வந்து மாதுளம்பழம் கொடுத்துருக்காங்க. தாகி பொரி வந்து நம்ம 11 யூஎஸ் வந்து டேக்ஸ் இன்க்ளூட் பண்ணால் 12 சம்திங் ஏதாவது வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதை சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடுறேன். ஒன்று எடுத்துப்போம், நடுவில் இருக்க பீஸா எடுத்துக்கிட்டேன். இது தாகி பொரி என்னென்னா டைம் ஆக ஊறிடும், நல்லா இருக்காது. உடனே சாப்பிட்றணும், ரொம்ப நேரம்லாம் காத்துட்டு இருக்கக்கூடாது. இதை வந்து கடிக்கவும் கூடாது. பானிபூரி எப்படி சாப்பிட்றோமோ அந்த தான் சாப்பிடுவோம். இல்லை இது பாருங்க, அதில் போட போகிறேன். அப்படியே நிரம்பி வழிய போகுது, வாய் ஃபுல்லாக அப்படியே உடைய போகுது. வாய்க்குள்ள ஒரு தீபாவளியே நடக்குது. செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. தயிர் ஆல்ரெடி இதாக இருக்குது. இது வேறு நல்லா ஜெடிச்சுன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது. உள்ளே வந்து இந்த ஓம்பொடி, அதுக்கப்புறம் இந்த மின்ட்டு சட்னி அதெல்லாம் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு உடஞ்ச உடனே அப்படியே ஃபுல்லாக ஃப்ளேவர். இது முன்னாடி நம்ம பீஸா சாப்பிட்டோம், அது ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. அதுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் நம்ம ஃப்ளேவர். இதை சாப்பிட்டு நம்ம அதை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இருக்காது, சப்புன்னு இருக்கும், பீஸா வராது, நல்லாவே இல்லைன்னு இருக்கும். இதில் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குங்க. நம்ம ஊர் சாப்பாடு தான், செம்மையாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் இருக்கீங்க, இந்தியன் ஃபுட் வாங்கினீங்க, நார்த் இந்தியன் ஃபுட் நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு வந்து நார்த் இந்தியன் ஃபுட் தான் அவ்வளோவா செட் ஆகாது. இதுதான் எனக்கு பிடிக்கும், நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்தே வரும். அதனால் இது சூப்பராக இருக்குது, கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஆட்சி போதுதான் இப்படி இருக்குது, யார் லெவலில் இருக்கான் விளையாடலாம். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃபுட்லாம் இருக்குது, அதுக்கு போகும்போது உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன். இந்த இடம் நிறைய இருக்குது, நிறைய ஃபுட் செல்சி மார்க்கெட்டில் தான் இருக்கும். இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது விஷயன்றாங்க. 20,000 பேர் மேலே ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த இடம் வாங்கினோம். இது இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நான் பிளான் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. லாப்ஸ்டர் பிளேஸ்ன்றது வந்து 50 வருஷம் பழமையானது போல். பாருங்கள், டாக்கோ. நம்ம எக்கனாமி கேண்டீன் ஒன்று நடந்தது, அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கேன். பாருங்க, லாப்ஸ்டர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம தைவான்லாம் பார்த்துருக்கோம். அதை வந்து எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து முன்னாடி வந்து மேக் பண்ணுறத வந்து நம்மளால் பார்க்க முடியாது. நிறைய பேர் அங்கே லைவ் பண்ணிட்டு எவ்வளோ பெரிய ஃபேன் பாருங்கள். நம்ம பழைய ட்ரெயின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, லோக்கல் ட்ரெயினில், ஆனால் இவ்வளோ பெருசு இருக்காது, இதே ஸ்டைலில் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே இன்னும் ரீட்டைன் ஆகிட்டு இருக்குது நியூயார்க்கில். ஆனால் ஓடல, சும்மா அலங்காரத்துக்கு தான் மாட்டி விட்டுருக்காங்க போல். ஆல்ரெடி குளிராக தான் இருக்குது, ஃபேனை போட்டால் அவ்வளோதான், எல்லாம் கிட்டு நடுங்கிட்டு இருக்க வேண்டியது தான். பாருங்க, தீப்பந்த மாதிரி இருக்குது. எல்லாம் எவ்வளோ நீளத்துக்கு, ஒரு ஆள் உயரத்தோட பெருசாக இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட்டாக என்னென்னவோ பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே வெளில போக பார்த்தோம். அப்புறம் வந்து இல்லை அது வந்து செகண்ட் ஃப்ளோரில் தேர்ட் ஃப்ளோரில் தான் இருக்கான்னு விசாரிக்கும் போது அப்புறம் அந்த இடத்துல இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் போங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் நிறைய கடைகள் இருக்குன்னாங்க. சரி, அதனால் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் நடந்து போவேன். பாருங்கள், கீழே போகிறேன் இப்போ. ஹாய். Welcome down, guys. How are you?
தேங்க்யூ தேங்க்யூ. Good, good. I hope you're having a great day. யா தேங்க்யூ. Absolutely. Thank எஸ். you. Hey, how are you? எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் பாருங்க. ரெஸ்ட் ரூமா எடுத்த உடனே ரெஸ்ட் ரூம் வந்து போச்சு. அந்த சைடில் போகணும் போல. அப்படின்னா வாங்க அந்த சைடில் நடப்போம். சீஸ் கடை போல். இட்டாலியன் ஷாப் போல் இது. நம்ம உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி ஃபுட்டு பார்த்தோம்னா செம்மையாக இருந்துச்சு. இது வந்து 7,000 போட்டிருக்காங்க. ப்ளஸ் டாக்ஸ் போட்டிருக்காங்க 8,000 இருந்துச்சு. இந்த மாதிரி பைஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒன்று சாப்பிட்டா அவ்வளோதான் ரொப்பிடும் நம்மள. அவ்வளோ புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்தது குழம்பு மாதிரி பாஸ்தாலாம் இருந்தது. சிக்கன் மாதிரி இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் அங்கே சிக்கன் லெக்குன்னு நினச்சிட்டேன். இதுக்கு பேர் வந்து ஆர்டிச்சோக் இன் ஆலிவ் ஆயில் போட்டிருக்காங்க. இதுதான் அங்கே வந்து நம்ம உங்களுக்கு காட்டின பார்த்தீங்களா இந்த பை இதில் வந்து இது போட்டிருந்தாங்க. இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். சரி பார்ப்போம். பியர் ஜூஸுங்க பாருங்கள். பேரிக்கால ஜூஸு, பீச் ஜூஸு, ஓகே அதெல்லாம் ஓகே. ஆரஞ்சு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்காங்க. பேரிக்கால ஜூஸு நான் இப்போ தான் பார்க்குறேன். அந்த பூ தாங்க இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஆர்டிச்சோக்குன்னு. நமக்கு தான் இது என்னன்னே தெரில. என்னது ஆர்டிச்சோக்குன்னா என்னென்னு கேட்டோம். அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க இது உள்ளே இருக்கும் பாருங்கன்னு. அங்கேயும் காட்டினாங்க. இங்கேயும் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $89 $26 இவ்வளோண்டு பாட்டிலு. எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குல்ல. அப்படின்னா இது ஸ்பெஷலான ஒரு பூ இதுவாக தான் இருக்கும். அது ஃப்ளவராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாதாம் பால் கூட இருந்தது. இடம் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க பிஸ்தா பால், பாதாம் பால், பிஸ்தா பால்லாம் நம்ம குடிச்சதே கிடையாது. $7 செம்மையாக இருக்கான் தம்பி. கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. பா செம்ம ரிச்சாக இருக்குங்க ஃபுட்டுலாம். நம்ம வந்து வாங்கிட்டோம். இப்படி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. சூடு பண்ணி தந்துட்டாங்க நல்லா சுட. இப்போ நம்ம எங்கேயாவது ஓரமாக உட்காந்து சாப்பிட்ற வேண்டியது தான். கடைக்குள்ளேயே தெரிஞ்சு சாப்பிட்ருவோமா இல்லை வெளில போய் சாப்பிடுவோம்னு இப்போ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளில ஆட்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ணலாம்.